இவ்வளோ பெரிய ஒரு மனுஷி அழுவாளா, ஸோ அழுதுகிட்டே சொன்னால் வந்து அதை நம்பிடுவாங்க அப்படின்னு யாருன்னா எமோஷ்னலி கொஞ்சம் இம்மெச்சூராக இருக்கிறாங்களோ அவர்கள்ட்ட எல்லாத்துக்கிட்டையும் போய் அவங்க சொல்ல ஆரம்பிப்பாங்க. யாரெல்லாம் கொஞ்சம் மெச்சூர்டாக இருக்கிறாங்களோ அவங்கள அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒதுக்கிடுவாங்க. ஏன்னா அவங்களாம் சொன்னால் இவங்க சொன்னால் அவங்க கேட்க மாட்டாங்கிற பட்சத்தில், எவிடன்ஸ் கேட்பாங்கிற பட்சத்தில் அவங்க எல்லாத்தையும் ஒதுக்கி விடுவார். திஸ் இஸ் வாட் வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட், ரைட்? என்ன பண்ணுறதுங்கிறத சொல்கிறேன். செவரல் சூசைடல் அட்டெம்ப்ட், பயங்கரமான சூசைட் அட்டெம்ப்டே பண்ணியிருப்பாங்க. நீங்கள் வீட்டிலேருந்து வந்ததுலேருந்து குறைந்தது ஒரு 4-5 தடவை சூசைட் அட்டம் பண்ணியிருப்பாங்க. பயங்கரமான விஷயங்களை பண்ணியிருப்பாங்க. கையை உடச்சிக்கிறது, காலை உடச்சிக்கிறது, மண்டையில் கட்டு போடுறது, மண்டையை வந்து உடச்சிக்கிறது, இப்போ பயங்கரமான அட்டம் பண்ணுவாங்க. ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து கீழே குதிச்சிடுறது, இல்லை மாடிப்படியிலேருந்து உருண்டு விழுந்துடுறது, அது மூலமாக அவங்க அப்போலோ ஹாஸ்பிட்டலில் மீன்ஸ் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் சேர்த்து ஹாஸ்பிட்டலேருந்து கால் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை செய்ய வைக்கிறது, இந்த மாதிரி பயங்கரமான ஒரு சூசைடல் அட்டெம்ப்டை வந்து அவர்கள் பயங்கரமாக பண்ணுவார் அந்த சமயத்தை. ஜஸ்ட் அவங்க வந்து மிரட்டின் மட்டும் இருக்க மாட்டாங்க. ஈவன் ரெக்கார்ட் பண்ணுறது, தன்னுடைய சூசைட் அட்டெம்ப்டை வந்து ரெக்கார்ட் பண்ணுறது, அந்த ரெக்கார்டை உங்களுக்கு மட்டும் அனுப்புறது, இல்லை சில நேரங்களில் இன்னும் வல்கராக இருந்தாங்க